எம்ஜி செட்டின் பாகங்களையும் மற்றும் தொய்மினல்களை கண்டறிதல். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய செயல்விளக்க பாடக்காணொளியில் ஒரு மின் பணியாளர் எப்படி எம்ஜி செட்டின் பாகங்களை மற்றும் முனையங்களை கண்டறிவார் என்பதை காண்போம். நோக்கங்கள். இப்பயிற்சியின் இறுதியில் நீங்கள் திறம்பெற இருப்பவை: கொடுக்கப்பட்ட எம்ஜி செட்டின் பெயர், பலகை விவரங்களை பார்த்தல் மற்றும் விளக்கம் பெறுதல். டிசி இயந்திர வைண்டிங் டெர்மினல்ஸ் ஜோடிகளை டெஸ்ட் லேம்ப் வகையை பயன்படுத்தி தீர்மானித்தல். அவைகளின் பாகங்களை கண்டறிந்து அவைகளின் பெயர்களை எழுதுதல். கருவிகள், சாதனங்கள். இன்சுலேட்டட் காம்பினேஷன் பிளேயர்ஸ் 200 மிமீ 1. ஸ்க்ரூ டிரைவர் 150 மிமீ 1. டிஇ ஸ்பேனர் செட் 5 முதல் 20 மிமீ வரை 1. இயந்திரங்கள்: 3 பேஸ் ஸ்குரில் கேஜ் இண்டக்ஷன் மோட்டார் 5 HP 500 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டருடன் 1. டிசி ஷண்ட் ஜெனரேட்டர் 5 கிலோவாட் 220 வோல்ட் ஃபீல்டு ரெகுலேட்டருடன் 1. மெட்டீரியல்ஸ்: பிவிசி இன்சுலேட்டட் கேபிள் 3 20 660 வோல்ட் கிரேடு 5 மீட்டர். கிட்கேட் ஃபியூஸ் 250 வோல்ட் 16 அம்பியர் 1. பெண்டன்ட் லேம்ப் ஹோல்டர் 250 வோல்ட் 6 அம்பியர் 1. எஸ்பி ஸ்விட்ச் 1. பிசி லேம்ப் 40 வாட் 250 வோல்ட் 1. ஃபியூஸ் ஒயர் 5 அம்பியர் தேவையான அளவு. செய்ய வேண்டிய வேலை 1. எம்ஜி செட்டின் பாகங்களையும் மற்றும் தொய்மினல்களை கண்டறிதல். கொடுக்கப்பட்ட 3 பேஸ் ஸ்குரில் கேஜ் இண்டக்ஷன் மோட்டாரின் பெயர், பலகை விவரங்களை படித்து விளக்கம் பெற்று அட்டவணை 1இல் பதிவு செய்யவும். அட்டவணை 1 பெயர், பலகை விவரங்கள். உண்மையான உருவம் அல்லது விரிவாக்க படத்தை பார்த்து ஏசி ஸ்குரில் கேஜ் இண்டக்ஷன் மோட்டாரின் பாகங்களை கண்டறியவும். ஃபேன் கார்ட். ஃபேன். எண்ட் ஷீல்ட். எண்ட் ஷீல்ட். ஷாஃப்ட். டெர்மினல் பாக்ஸ். ரோட்டர். ஸ்டேட்டர். பேரிங்ஸ். ஒவ்வொரு பாகங்களின் எண்ணை சீட்டில் எண்ணிட்டு அந்த பாகங்கள் பெயர்களை அட்டவணையில் பதியவும். ரோட்டர், ஷாஃப்ட், ஃபேன், ஃபேன் கார்ட், ஸ்டேட்டர், ஃப்ரேம், டெர்மினல் பாக்ஸ், எண்ட் ஷீல்ட், பேரிங். செய்ய வேண்டிய வேலை 1. எம்ஜி செட்டின் பாகங்களையும் மற்றும் தொய்மினல்களை கண்டறிதல். கொடுக்கப்பட்ட 3 பேஸ் ஸ்குரில் கேஜ் இண்டக்ஷன் மோட்டாரின் பெயர், பலகை விவரங்களை படித்து விளக்கம் பெற்று அட்டவணை 1இல் பதிவு செய்யவும். அட்டவணை 1 பெயர், பலகை விவரங்கள். மூன்று கட்ட தூண்டல் மோட்டாரின் டெர்மினல்களை அடையாளம் காணுதல். தொடர் இணைப்பில் உள்ள 2 விளக்குகளை பயன்படுத்தி ஒரு 3 பேஸ் இண்டக்ஷன் மோட்டாரின் முனையங்களை கண்டறியவும். லேம்ப்கள் ஒளிரும் நிலைமையை கவனித்து டொய்மினல்களின் பெயர்களை எழுதவும்.
படம் இல் காட்டியுள்ளபடி லேம்ப்கள் பிரகாசமாக ஒளிருமானால் இணைப்பு டொய்மினல் ஒரே மாதிரி இணைப்புகள் ஆகும். எடுத்துக்காட்டாக இணைப்பு டொமினல்ஸ் U1 மற்றும் V2. படம் இல் காட்டியுள்ளபடி லேம்ப்கள் மங்கலாக ஒளிருமானால் இணைப்பு டொமினல்ஸ் ஒரே மாதிரி இல்லாத இணைப்புகள் ஆகும். எடுத்துக்காட்டாக இணைப்பு டொமினல்ஸ் U1 மற்றும் V2. செய்ய வேண்டிய வேலை 2. MG செட்டின் டிசி ஜெனரேட்டரின் டொய்மினல்களையும் கண்டறிதல். கொடுக்கப்பட்ட டிசி ஜெனரேட்டரின் பெயர் பலகை விபரங்களை படித்து விளக்கம் பெறவும். அதனை அட்டவணை 3 இல் பதியவும். டிசி ஜெனரேட்டரின் டொய்மினல்களின் பெயரை எழுதவும். அட்டவணை 4. விளக்கு மங்கலாக ஒளிரும் டெர்மினல்கள் ஷண்ட் ஃபீல்ட் வைண்டிங்கைச் சேர்ந்தவை மற்றும் விளக்கு பிரகாசமாக ஒளிரும் முனையங்கள் ஆர்மேச்சர் டெர்மினல்களுக்கு சொந்தமானது. டிசி ஜெனரேட்டரின் முனையங்களின் பெயரை எழுதவும். இன்று நீங்கள் பயின்றிருப்பது கொடுக்கப்பட்ட MG செட்டின் பெயர் பலகை விவரங்களை பார்த்தல் மற்றும் விளக்கம் பெறுதல். டிசி இயந்திர வைண்டிங் முனைகள் ஜோடிகளை ஆய்வு விளக்கு வகையை பயன்படுத்தி தீர்மானித்தல். அவைகளின் பாகங்களை கண்டறிந்து பெயர்களை எழுதுதல். இப்போது உங்களுக்கு இந்த தொழில்நுட்ப செயல்முறையை பற்றி தெளிவான புரிதல் இருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி.